திருமணம் செய்து கொள்பவருடைய எண்ணிக்கையும் குறைக்கின்ற வகையில் பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இளம் வயதினர் குறைந்த வயதில் திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து வருகிறது. அது இந்த இந்த துறையின் சார்பில் குறிப்பாக இன்றைக்கு அதற்கான நடவடிக்கைகள் குடும்ப நல இயக்ககத்தின் சார்பில் அதற்கான நடவடிக்கைகள் பல எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு நல கையேடு ஒன்றும் அதேபோல் குடும்ப நலத்திட்ட விளக்க கையேடு ஒன்றும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரேபிஸ் பரவல் எப்படி இருக்கு? நேற்று கூட 23 வயது இளைஞர் ஒருவர் கிருஷ்ணகிரியில் இறந்திருக்கிறாரு. ஸோ என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? நம்ம மாவட்ட அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு சார்? அதாவது ரேபீஸ் பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த தெருக்கள் சுற்றித் திரிகிற நாய்களை கட்டுப்படுத்துகிற அந்த பணி என்பது உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நாய்கள் பிரச்சனைக்காக ஒரு முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டதில்லை. அந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களும் கூட கலந்து கொண்டார்கள். இப்பொழுது அது பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கட்டுக்குள் இருப்பது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் நாய்க்கடி, பாம்பு கடிக்கான அந்த மருந்து என்பது வெறும் தாலுகா அளவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு என்பது உறுதி செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ நிபா வைரஸ் பாதிப்பு கேரளாவில் இருக்கிறது என்பது இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஒரு 2 இடத்துல இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் அந்த கேரளாவிலிருந்து வருபவர்களை இந்த அதாவது அதற்குரிய அந்த விதிமுறைகளின்படி அவர்களை கண்காணிப்பது என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு 10 வழிகளின் வழியே கேரளாவுக்கும் நமக்குமான இந்த சாலை வழி போக்குவரத்து இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 9. ஆக மொத்தத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 20 வழித்தடங்கள் மூலமா வாகனங்கள் மூலமாகவும் நடந்தும் வரலாம். அங்கே எல்லா இடங்கள்லையும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் டிஹெச்ஓஸ் கண்காணிக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.